என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஏசியார் வார்த்தை. அப்போ வார்த்தையை கனம் பண்ணுகிறவர்களை டாடி என்ன செய்கிறார்? கனம் பண்ணுகிறார். ஆதாமின் மேல் பேசின ஆசீர்வாதம் தேவன் ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியிலிருந்து பேசின ஆசீர்வாதம். அதே போல ஆபிரகாமின் மேல் பேசின ஆசீர்வாதமும் அவர் ஆவியிலிருந்து பேசின தீர்க்க தரிசனத்தின்படி தன் எண்ணத்தை ஆபிரகாம் மேலே பேசினார். உங்களுக்கும் எனக்கும் தாவீது சொல்லிய வார்த்தை அது என்ன? நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். எனக்குள் இருந்துதான் பிதா இந்த சரீரத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வர தீர்மானித்திருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் சரீரமா தேவனுடைய ஆலயமாயிருந்து, அதே போல சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கிறிஸ்துவின் சரீரம், கிறிஸ்துவின் தேவனுடைய ஆலயமாய் இருந்தால் அந்த சபைதாங்க உலகத்துக்கு வெளிச்சம். அந்த சபைதாங்க மலை மேல் உள்ள பட்டணம். இப்போ ஞானஸ்நானத்தினால இயேசுவின் மரணத்தின் சாயல்ல நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஞானஸ்நானத்தினால கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் சொல்லுங்க இணைக்கப்பட்டிருக்கிறேன். கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டவன் அந்த மரணத்தின் சாயலை விட்டு, உயிர்த்தெழுதலின் சாயலை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த மரணத்தின் சாயலிலே, அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே நான் இருக்க 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 பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். அதாவது கிறிஸ்துவின் சரீரத்திலே சேர்த்தார். கிறிஸ்துவின் சரீரம் ஆவிக்குரிய சரீரம். கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே என் சரீரமும் ஆவிக்குரிய சரீரம். என்னுடைய ஒரு ஆவிக்குரிய ஒரு வாஞ்சை, என் பிள்ளைகள் கேட்கிற செய்தியை புரிஞ்சு விசுவாசிக்கிற பகுதியாக விசுவாசத்தில் இருக்கணும், வெற்றியின் பகுதியாக வெற்றியில் இருக்கணும், பிசாசை எதிர்க்கிற பகுதியாக எதிர்ப்பில் இருக்கணும். அதான் என்னுடைய ஒரு வாஞ்சை. ஆனால் ஒன்று எனக்கு நிச்சயம், வார்த்தை கேட்குறங்க அது வேலை செய்யும் என்ற நிச்சயம் எனக்கு இருக்கிறது. இன்றைக்கி முக்கியமான ஒரு செய்தி நான் வாசிக்கிறேன் பாருங்கள். வாசிக்க வேண்டாம். 26 நான் வாசிக்கிறேன். பின்பு தேவன் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்போ 27 தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். 27 இப்போது ஆதாமை நோக்கி ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய சாயல், குமாரனுடைய ரூபம் 2 வருகிறது. நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும். நமது என்றால் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இங்கே நமது சாயல், நமது ரூபம் என்றால், நமது சாயல் என்றால் பிதாவுடைய தன்மை. நமது ரூபம் என்றால் இயேசு கிறிஸ்துவின் அந்த வெளிச்சம், இயேசு கிறிஸ்துவின் அந்த சுவாபம், இயேசு கிறிஸ்துவின் அந்த ரூபம், இதான் அவருக்குள்ளே இருந்துச்சு. ஆதாமை கொண்டு வந்தப்போ அந்த ஃபஸ்ட்டு ஃபேமிலியில் அவர் எண்ணத்தை சொல்லுகிறார். இந்த ஆதாம் ஏவாளுக்குள் இருந்து என்னுடைய சாயலின்படி, என் குமாரனுடைய ரூபத்தின்படி மனுஷர்கள் இந்த பூமியிலே பிறப்பிக்கப்பட வேண்டும். இது எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க? வலது மக்கள் இதை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு கேளுங்க. ஆண்டவருடைய வெரி ஃபஸ்ட்டு மைண்ட்,
ஆதாமை ஆசீர்வதித்தான என்ன மனசில் வச்சு ஆசீர்வதித்தார்? இந்த ஆதாமுக்குள் இருந்து என்னுடைய சாயலின்படி குமாரனுடைய ரூபத்தின்படியாய் ஆதாமுக்குள் இருந்து அங்கே பழுகி பெருகி, எது பழுகி பெருகி? தேவனுடைய சாயல் உடைய கிறிஸ்துவுடைய ரூபத்தை உடைய அந்த பிள்ளைகள், அந்த சந்ததி ஆதாமுக்குள் இருந்து பழுகி பெருகி என்ற அந்த எண்ணத்துக்குள் தான் இங்கே அந்த குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பேசினார். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? அதான் அவருடைய எண்ணம், அதான் அவருடைய எண்ணம். சரி, செய்தியின் தலைப்பு ஆதாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்ன? 12 ஆதியாகமம் 12 1 முதல் 3 வரை வாசிங்க. எல்லாம் வாசிப்போம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி நான் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். இங்கே பேசின ஆசீர்வாதம் இந்த பூமியிலே வாழ்வதற்கு. ஆதாமுக்கு பேசின ஆசீர்வாதம் இந்த பூமியில் ஆதாமுக்குள் இருந்து தமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி அங்கே மனுஷர்கள் உண்டாக வேண்டும். ஆனால் ஆதாமின் மேல் பேசின ஆசீர்வாதம் இந்த பூமியிலே வாழ்வதற்கான ஆசீர்வாதம். இப்போ உங்கள்கிட்ட கேட்பேன், சரி, ஆதாமின் மேல் பேசின ஆசீர்வாதம் என்னன்னு நான் கேட்பேன். நீங்கள் கையில் வச்சு பிதாவுடைய சாயலின்படி பிதாவுடைய ரூபத்தின்படி இந்த பூமியிலே ஆதாமுக்குள்ளிருந்து பெருக வேண்டும் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். இப்போ ஆண்டவருடைய எண்ணம் ஆதாமின் மேல் பேசின ஆசீர்வாதம். சரி, ரொம்ப பெருசாக இருக்கும், நான் சொல்கிறத சொல்லுங்க. பிதாவுடைய தன்மையின்படி, பிதாவுடைய சாயலின்படி, குமாரனுடைய ரூபத்தின்படி இந்த பூமியில் ஆதாமுக்குள் இருந்து அங்கே சந்ததி உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஆதாமை ஏவாளை ஆசீர்வதித்தார். புரியுதா? ஆதாமின் மேல் பேசின ஆசீர்வாதம் சொல்லியாச்சு. ஆனால் ஆபிரகாமின் மேல் பேசின ஆசீர்வாதம் இந்த பூமியில் ஆபிரகாமுக்கு பேசின ஆசீர்வாதம். இப்போ ஆதாமின் மேல் பேசின ஆசீர்வாதத்தான் அவருடைய சாயல், அவருடைய ரூபம், இந்த 2 தான் ஆண்டவருடைய எண்ணம். இப்போ இன்றைய திருச்சபை அல்லது கிறிஸ்துவின் சரீரம் அல்லது கிறிஸ்துவின் சபை, நம்ம தான் கிறிஸ்துவின் சபை. நான் பெந்தெக்கோஸ்தே சபை என்பது வேதத்தில் இல்லை. நாம் கிறிஸ்துவின் சரீரம், நாம் கிறிஸ்துவின் சபை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைய இப்போது இருக்கிற கிறிஸ்துவின் சபை, நீங்களே ஒத்துக்குவீங்க, நம்ம இயேசுவின் இரத்தத்தோடும் இயேசுவின் மரணத்தோடும் இயேசுவின் அடக்கத்தோடும் இயேசுவின் உயிர்த்தெழுதலோடும் இணைக்கப்பட்டவர்கள்தான் இன்றில் இருக்கிற கிறிஸ்துவின் சபையில் இருக்கிற நீங்களும் நானும். ஆமாம். அப்போ நம்ம துவக்கமே இயேசுவின் மரணத்தோட இயேசுவின் உயிர்த்தெழுதலோட இயேசுவின் இரத்தத்தோட அதான் நம்முடைய துவக்கம். அப்போ இயேசுவின் மரணம், இயேசுவின் அடக்கம், இயேசுவின் உயிர்த்தெழுதல், அவர் மரிக்காட்டி இன்றைக்கி நீங்கள் சபைக்குள்ளே இருந்திருக்க மாட்டீங்க. அவர் மரித்ததை விட அவர் உயிர்த்தெழாவிட்டால் இன்றைக்கு நம்ம மறுபடியும் இப்பிரபஞ்சத்தின் பிள்ளைகளாக
நமது மாம்சம் மனசு விரும்பினதை செய்து கோபாக்கனையின் பிள்ளைகளாகவே இருந்திருப்போம். வெளியே பெரிய கூட்டம், வெளியே என்றால் உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் சபை என்று சொன்ன பாருங்க, அது வெளியே இருக்கிற கூட்டம் இந்த ஸ்லாக்கியம் இல்லை. ஆனால் உங்களுக்குள்ள அந்த ஸ்லாக்கியத்தை இயேசுவின் பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுக்குள்ளே பிதா துவக்கி இருக்கிறார். அப்போ இயேசுவின் மரணத்தோட, அடக்கத்தோட, உயிர்த்தெழுதலோட நான் இணைந்திருக்கிறேன் என்றால் இப்போ நமக்குள்ளே என்ன இருக்கணும்? ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னார் பாருங்க, அதுதான் நமக்குள்ளே சபைக்குள் இருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் அது காணப்பட வேண்டும். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரிடத்திலும் உங்கள் குடும்பம் ஒவ்வொருவரிடத்திலும் கணவன், மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகளுக்குள் நம்ம கிறிஸ்துவின் சபையில் தான் இருக்கிறோம். நான் சாயம் எடுத்திருக்கிறோம். அப்போ நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் ஆண்டவருடைய பெரிய எண்ணம் என்ன? கணவன், மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள், இவர்களுக்குள்ளே கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ளே நாம் பிறந்தபடியால் இப்போ ஒவ்வொரு கணவன், மனைவி, பிள்ளைகளுக்குள்ள கிறிஸ்துவின் சாயல் இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் சுவாபம் இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் தன்மை இருக்க வேண்டும். நான் வார்த்தையை சரியாக காமிக்கிறேன். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? நான் சொல்லுங்களேன். எங்கள் குடும்பத்தில் எங்கள் வீட்டுக்காரரு, எங்கள் மனைவி, எங்கள் பிள்ளைகள்கிட்ட கிறிஸ்து இருக்கணும், கிறிஸ்துவின் சாயல் இருக்கணும், கிறிஸ்துவின் சுவாபம் இருக்கணும். இதுதான் ஆதாமுக்கு பிதா பேசிய அவருடைய எண்ணம். இந்த எண்ணத்தில் தான் ஆதாமை ஆசீர்வதித்தார். மல்கியால வாசிக்கிறோம், தேவன் ஒருவனை அல்லவா படைத்தார், பின்னும் ஏன் படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிக்கு. ஆனால் இன்றைய செய்தியின்படி ஆதாமை படைத்து ஏன் படைத்தார்? ஆதாமுக்குள் இருந்து தேவ சாயலுடைய, பிதாவின் தன்மையுடைய, குமாரனுடைய அடையாளம் உடைய அந்த குடும்பங்கள் உலகத்தில் உண்டாக வேண்டும் என்பதற்காகவே அந்த ஒருவனை படைத்தார். எத்தனை பேர் இந்த பெரிய எண்ணத்தை புரிஞ்சுக்கிறீங்க? நம்ம குடும்பத்தில் நம்ம எல்லாருமே தேவ சாயல்ல, கிறிஸ்துவின் ரூபத்தில் இருந்தோம்னா நம்ம கடவுள். என்னங்க? நம்ம கடவுளுங்க. அதான் குட்டி கடவுள். வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். சங்கீதம் 82:1 வாசிங்க. இதை பார்த்து வாசிங்க. தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார், தேவர்கள் நடுவே அவர் இது தேவ சபை, கிறிஸ்துவின் சபை. இந்த கிறிஸ்துவின் சபையிலே தேவன், காட், எழுந்தருளி இருக்கிறார், தேவர்கள் நடுவே. நம்மளும் காடு, ஸ்மால் ஜி, நம்மளும் காடு. நம்ம காடாகிய நம் நடுவே அவர் என்ன செய்கிறார் சொல்லுங்க? நியாயம் விசாரிக்கிறார். தேவர்களின் நடுவே. நம்மளாம் தேவர்களாகத்தான் அவர் வார்த்தை சொல்லுகிறது. உங்களை நீங்கள் கடவுளாக பார்த்தாதான் உங்களோட தேவ சாயலுக்குள்ள, கிறிஸ்துவின் ரூபத்துக்குள்ள இதுவரைக்கும் நான் உங்களுக்கு இந்த செய்தி கொடுக்கல. வாழ்க்கையை பேசிக்கிறேன், அவரை போல இருக்கணும்னு பேசிக்கிறேன். ஆனால் இது அடுத்த அளவில் ஒரு வெளிச்சத்துக்குள்ளே தேவன் உங்களை என்னை கொண்டு போகிறார். இதை ஒரு 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 கேர்லெஸ்ஸாக நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களே. ஆனால் சபையில் தேவன் அனுப்புகிற வசனத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கனவீனம் பண்ணுறீங்க. கர்த்தர் வார்த்தை
வார்த்தை வரும்போதெல்லாம் அந்த வசனத்தை யார் ஹானர் பண்ணுறாங்களோ, ஆண்டவர் சொன்னார், என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். ஏசியார் வார்த்தை. அப்போ வார்த்தையை கனம் பண்ணுகிறவர்களை டாடி என்ன செய்கிறார்? கனம் பண்ணுகிறார். இன்றைக்கு வருகிற வார்த்தை ஆண்டவருடைய எண்ணத்தை உங்களுக்கு வசனத்துக்குள் காமித்தார். இந்த எண்ணத்தோடு தான் ஆதாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆனால் ஆபிரகாமை ஆசீர்வதித்த போது இந்த பூமியில் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மேல் தேவன் பேசினார். ரெண்டுமே தேவனுடைய எண்ணம். முதல் எண்ணம் ஆதாம் மேல் பேசின ஆசீர்வாதம். ரெண்டாவது எண்ணம் ஆபிரகாமின் மேல் பேசின ஆசீர்வாதம். இப்போ நம்மளை எங்கே கொண்டு வந்திருக்கிறாரு? அந்த முதல் தேவனுடைய எண்ணம் ஆதாமுக்குள் இருந்து வெளிப்பட போகிற, பிறக்க போகிற தேவ சாயலை உடைய, கிறிஸ்துவின் ரூபத்தை உடைய சந்ததி தான் முதல் எண்ணம். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் இந்த பூமியில் நீங்களும் நானும் வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தையும் ஆபிரகாம் மேல் பேசிட்டார்னா இன்று உங்கள் மேலே பேச மாட்டார். ஆனால் இன்று மறுபடியும் உங்கள் மேல் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பேசுகிறார். இந்த பூமியில் வாழ்கிற நாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று விளக்கி சொல்கிறேன். இந்த வெளிச்சம் இல்லாதவர்கள் ஸ்பிரிச்சுவல் பிளெஸ்ஸிங் அதை பேசுவாங்க. ஆனால் மெட்டீரியல் பிளெஸ்ஸிங் அதை ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பேசுவாங்க. ஆனால் இம்மைக்குரிய பொருளாதார ஆசீர்வாதம் தப்புன்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன், ஆதாமின் மேல் பேசின ஆசீர்வாதமும் அவர் ஆவியிலிருந்து பேசின ஆசீர்வாதம். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? ஆதாமின் மேல் பேசின ஆசீர்வாதம், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் ஆவியிலிருந்து பேசின ஆசீர்வாதம். அதே போல ஆபிரகாமின் மேல் பேசின ஆசீர்வாதமும் அவர் ஆவியிலிருந்து பேசின தீர்க்க தரிசனத்தின்படி தன் எண்ணத்தை ஆபிரகாம் மேலே பேசினார். அப்போ ரெண்டுமே என்ன ஆசீர்வாதம்? ரொம்ப லேட் பண்ணிட்டீங்களே. ரெண்டுமே என்ன ஆசீர்வாதம்? நீங்கள் என்ன பயப்படுறீங்களா? எனக்கு பத்தாங்க, நீங்கள் சத்தம் போட்டால் தான் நான் அடுத்ததுக்கு. ரெண்டுமே என்ன ஆசீர்வாதம்? ஆவிக்குரிய. ஏன்? டாடி ஆவியிலிருந்து, அவர் ஆவியாக இருக்கிறார், தன் எண்ணத்தை அங்கே பேசினார். அப்போ ரெண்டுமே ஆவியிலிருந்து பேசினபடியால் ரெண்டுமே ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஒன்று, நான் கிறிஸ்துவின் சாயலை உடைய, பிதாவின் தன்மை உடைய வாழ்வு, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ரெண்டு, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை இந்த பூமியிலே வாழ்வதற்காய் தேவன் ஆபிரகாம் மேல் பேசின ஆசீர்வாதத்தை இன்று உங்களுக்கு காண்பிக்கிறார். இந்த ரெண்டுமே தேவனுடைய எண்ணம். ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு செகண்டில் இருக்கிறதில்ல. ஃபஸ்ட்டு இப்போ சொன்ன பாருங்க, ஃபஸ்ட்டை நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அப்படி கொண்டு வரணும். ஆண்டவர் ஃபஸ்ட்டு ஆதாம் மேலே பேசின ஆசீர்வாதம், அவர் ஆவியிலிருந்து பேசின ஆசீர்வாதம், நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. சரி, அதுக்கு என்ன செய்தார்? ஆதியாகமம் 2:7 வாசிங்க. தேவனாய் கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியில் ஊதினார். அவர் சுவாசத்தை அவன் நாசியில ஊதினார். சுவாசம் உங்கள் நாசியில் தானே?
ஒன்றும் நாசியில், அதாவது இருதய துடிப்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவது உங்கள் நாசி. இருதய துடிப்பிலிருந்து உங்கள் நாசியிலிருந்து வருகிறது தான் சுவாசம். அப்போ சுவாசம் இருதயத்துக்கும் தொடர்புடையது, நாசிக்கும் தொடர்பு உடையது. தேவன் தமது சுவாசத்தை, அவருடைய சுவாசத்தை, சுவாசம் என்றால் ஆவி, சுவாசம் என்றால் உயிர். அப்படிதானே? எப்பா மூச்சு இருக்கப்பா? இல்லை, மூச்சு போயிடுச்சுப்பா. உங்களுக்கு கேட்குறேன், உங்கள்கிட்ட எந்த மூச்சு இருக்குது? வாழ்கிற மூச்சு இருக்குது. அவர் மூச்சு இருக்கா? அவர் சுவாசத்தில் ஒர்க் பண்ணுறீங்களா? வலது பக்கம் இடது பார்த்து டாடியுடைய மூச்சு இருக்கா அப்படின்னு கேளுங்க. டாடியுடைய சுவாசத்தில் வாழ்கிறீங்களான்னு கேளுங்க. அதாயா டாடியுடைய பெரிய மைண்டு. இதில் வாழ்ந்தாத மறுபடியும் 82 சங்கீதம் 82:6 82:6 வாசிக்க சத்தம் போட்டு. நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவர் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஐயா, அந்த வேத வசனத்தை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்லி இருந்தேன், நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதம் மேலே இருக்கிறார் பாருங்க, உன்னதமானவரின் மக்கள் அல்லது ஜனங்கள் அல்லது பிள்ளைகள் என்று நான் சொல்லியிருந்தேன். உங்களை கடவுள்னு சொல்லியிருந்தேன். நீங்கள் உன்னதமானவரில் மக்கள் என்று சொல்லியிருந்தேன். நீங்கள் தேவர்கள், நீங்கள் மேலே இருக்கிற உன்னதமானவரின் மக்கள், உன்னதமானவரின் சபை, உன்னதமானவரின் பிள்ளைகள் என்று சொல்லி இருந்தேன். அடுத்த வசனம், ஆனாலும் நீங்கள் யாரை போல செத்து சொல்லி இருந்தேன். ஆனாலும் நீங்கள் உன்னதமானவரின் மக்களாக வாழலை, தேவர்களாக வாழலை. ஆதாமுக்கு நான் என்ன சொன்னேனோ அதுதான் என்னுடைய பெரிய எண்ணம். அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில் வாழலை. ஆனாலும் நீங்கள் எப்படி வாழ்ந்து எப்படி செத்தீங்க? மனுஷனை போல வாழ்ந்து மனுஷனை போல செத்து, வாசிக்க, லோப பிரபுக்களில் ஒருவனை போல. ஐயா, மனுஷனை போல வாழ்ந்து, வெளியே இருக்கிற மனுஷனை போல, உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற மனுஷனை போல. மறுபடியும் எதை ஞாபகப்படுத்துகிறேன்னா, கணவன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தை உடையவர்கள். அதான் ஆண்டவருடைய எண்ணம். எல்லாருமே. ஆனால் இங்கே, ஆனாலும் நீங்கள் மனுஷனை போல செத்து லோக பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போனீர்கள். ஆனால் என்ன ஆச்சுன்னா, ஒருத்தனை கவுத்து போட்டான், அது ஆதாம். மறுபடியும் என்ன பண்ணுறான்? இது இந்த வார்த்தை சபைக்கு வெளியே இருக்கிறவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு தாவீது சொல்லிய வார்த்தை. உங்களுக்கும் எனக்கும் தாவீது சொல்லிய வார்த்தை. அது என்ன? நீங்கள் தேவர்கள் என்றும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் நான் சொல்லி இருந்தேன். ஆனால் நீங்கள் அப்படி வாழலை. நீங்கள் அப்படி வாழலை. எப்படி வாழ்ந்தீங்க? மனுஷனை போல வாழ்ந்து மனுஷனை போல செத்து இந்த உலகத்தில் இருக்கிற பிரபுக்களில் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். அது செத்து, இது விழுந்து போவீர்கள். அப்போ மனுஷனை போல நான் வாழ்ந்தேனா,
லோக பிரபு போல வாழ்ந்தேன்னா நான் ஏற்கனவே விழுந்திருக்கிறேன். கொஞ்சம் கர்த்தர் கொடுத்த செய்திங்க. இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். வார்த்தை அனுப்பி சுகப்படுத்துவார். வார்த்தை அனுப்பி நம்மை மறுரூபப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பி இந்த வார்த்தை இந்த இருவரும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்காக அது ஆவியை குத்தும், ஆத்மாவை குத்தும், எலும்பவை ஊடுருவி பாஞ்சு உங்களை தொடும். இன்னைக்கு வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். வார்த்தையை ஹானர் பண்ணினால் நீங்கள் இயேசுவை ஹானர் பண்ணுகிறீர்கள். இயேசுவை ஹானர் பண்ணும்போது உங்களை அவர் ஹானர் பண்ணுவார். நீங்கள் வார்த்தை இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா, வார்த்தை போல் நான் வாழணும்னு இல்லாமல் வாழ்ந்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் வேஸ்ட்டு. நான் விசுவாசிகளுக்கு பேசுகிறேன். இந்த வார்த்தை விசுவாசிகளுக்கு. நீங்கள் தேவர்கள் என்று சொல்லியிருந்தேனே, உன்னதமான மக்கள் என்று சொல்லியிருந்தேனே. தேவர்கள் நடுவில் கர்த்தர் உலாவுகிறார். இன்னைக்கு நம்ம நடுவே வார்த்தை அப்படியே வார்த்தை ஆவிங்க. கரெக்டான இப்போ வார்த்தை உங்களை பாஸ் பண்ணி வருது. வார்த்தை உங்களை பாஸ் பண்ணி வருது. அப்பா, இந்த வார்த்தை கனவீனப்படுத்திடாத, இந்த வார்த்தை அல்ல தட்டிடாத. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. இன்னைக்கு நான் வார்த்தையை பண்ணுவேன். வார்த்தைக்கு முதலிடம் கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு உங்களுக்கு காமிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், வசனம் நான் வாயில சொல்லிட்டு போகிறேன், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல். எதுக்கு தெரியுமா? அவர் கடவுள். பிதா கடவுள், இயேசு கடவுள், பரிசுத்த ஆவியானவர் கடவுள். அவர் தேவனுடைய ரூபம், தேவனுடைய தற்சரூபம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்போ அவர் தேவனுடைய ரூபம். ஆனால் அப்போ மனுஷ ரூபம் எடுத்து, அடிமை ரூபம் எடுத்து, இப்போ மனுஷ சாயலில் இந்த உலகத்தில் வாழ்ந்தார். உங்களுக்கு ஒரு சாயல் இருக்குது, அதே போல் இயேசுவுக்கு ஒரு சாயல், மனுஷ சாயல். ஆனால் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது மனுஷ சாயலில் இருந்தார். ஆனால் அவர் மனுஷ சாயலில் வாழலை. அவருக்குள் இருக்கிற அந்த ஆவியிலே வாழ்ந்தார். இன்னும் சரியாக சொன்னால், இயேசு ஞானஸ்நானம் எடுத்து கரை ஏறின உடனே பரிசுத்த ஆவியான பொறாமை போல அவர் மேல் வந்து இறங்கினார். மத்தேயு 4 கடைசி, மத்தேயு 3 கடைசி 4 முதல் வசனம். இப்போ ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி, பிசாசால் சோதிக்கப்படும்படி ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு ஏவினார். ஆவியானவர் ஏவினபடி இப்போது வனாந்தரத்துக்கு போகிறார். இப்போ இயேசு பூமியில் இருந்தபோது அவருக்குள் இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஏவுதல், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல், அந்த பரிசுத்த ஆவியானவரை நல்ல சென்ஸ் பண்ணினவரா, ஓ பரிசுத்த ஆவியானவர் இப்படி பேசுகிறாரு, இப்படி எனக்குள்ளே பேச வைக்கிறாரு, ஓ பரிசுத்த ஆவியானவர் இப்படி எனக்கு பதில் கொடுக்க வைக்கிறாரு. அதில் தான் அந்த பூமியில் வாழ்ந்தார். அடிமை ரூபப்படுத்தி மனுஷ சாயலானார். ஆனால் மனுஷ சாயல் தோற்றத்தில், ஆனால் ஆவியில் காடு, பிதா. ஆவியில் பிதாவின் தன்மை, ஆவியில் ஹோலி ஸ்பிரிட், அதான் இன்னர் மேனில்.
அவர் ஆவிக்குள்ள, நீங்கள் நானும் ஆவி ஆத்துமா சரீரம். இயேசு பிறந்தபோது அவருக்கும் ஆவி ஆத்துமா சரீரம். ஆவியில் பிதா, ஆவியில் பரிசுத்த ஆவியானவர். இந்த ஆவியில் இருக்கிற பிதா, ஆவியில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், இவங்களுக்குள்ளே தான் அவர் மனுஷ சாயலாய் இருந்தும் அவர் எதில் வாழ்ந்தார்? ஆவியில் இருக்கிற பிதாவுடைய கனெக்ஷனில், ஆவியில் இருக்கிற பரிசுத்தாவுடைய கனெக்ஷனில் வாழ்ந்தார். ஏன் அவருக்கு தெரியும், எனக்குள் இருந்துதான் பிதா என்னுடைய சரீரத்தை, நல்லா கவனிங்க, எனக்குள் இருந்துதான் பிதா இந்த சரீரத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வர தீர்மானித்திருக்கிறார். கிறிஸ்துவின் சரீரம். எத்தனை புரிஞ்சுட்டீங்க? எனக்குள் இருந்து தான் பிதா என்னுடைய சரீரத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு வர தீர்மானித்திருக்கிறார். அப்போ என் சரீரத்தில் நம்ம எப்படி வந்தோம்? ஒன்று, அவர் இரத்தத்துக்குள்ளே வந்தோம். ஆமென். ரெண்டாவது, விசுவாசத்தினால, கிருபையினால அவர் சரீரத்துக்குள்ளே வந்தோம். அவர் சரீரத்துக்குள் வந்த உடனே விசுவாசித்து இயேசுவை இரட்சகராய், பிதா தேவனை உயிரோடு, பிதா இயேசு உயிரோடு எழுப்பின இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்தபோது ரட்சிக்கப்பட்டோம். இந்த ரட்சிப்பு வந்த உடனே நம்ம எல்லாரும் என்ன எடுத்தோம்? ஞானஸ்நானம் எடுத்தோம். ஐயா எவ்வா, இந்த ரட்சிப்பு வந்தோடனே நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாம். அதான் அங்கே தான் இருக்கு. அங்கே ஆவியானவர் சபைக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அங்கே ஆவியானவர் சபைக்குள்ளே இருக்கிறவங்க இயேசுவா இருக்கணும். சபைக்குள்ளே இருக்கிறவங்க இயேசுவா இருக்கணும். தேவனுடைய சாயல் உடையவர்களாக இருக்கணும். அங்கே அவர் ஆரம்பித்தாரே. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26, 27, 26, 27 வாசிங்க. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை ட்ரெஸ் போட்டு தானே வந்தீங்க. டெய்லி மாத்துறீங்களா? அதான் அது. நம்ம ட்ரெஸ்ஸை டெய்லி மாற்றணும். ஆனால் இது ஞானஸ்நானம் எடுத்த உடனே நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவை வாயத்தர சொல்லுங்க, சொல்லுங்க. நான் ஞானஸ்நானம் எடுத்த போதே நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டேன் என்று வேதம் சொல்லுகிறது, பவுல் சொல்லுகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நாளைக்கு ஊழியர் கொடுங்க, கிரேஸ் ரெவலேஷன் கேதரிங். ஒவ்வொன்றுமே கர்த்தர் கொடுக்குற செய்தி. நாளைக்கு 2 செய்தி கொடுக்குறேன். முதல் செய்தி, நீங்கள் தேவனுடைய ஆலயம். 2வது செய்தி, நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம். இந்த டாபிக் கொடுத்த உடனேயே நீங்கள் தேவனுடைய ஆலயம் என்று போன வாரம் உங்களுக்கு காமிச்சேன். அது ஒரு வெளிச்சமாக இருந்தபடியால் இப்போ அடிக்கடி எனக்குள் இருக்கிற இன்ஸ்பிரேஷனில் நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். கணவன் தேவனுடைய ஆலயம், மனைவி தேவனுடைய ஆலயம், பிள்ளைகள் தேவனுடைய ஆலயம். போனவர் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அடுத்து நீங்கள் கிறிஸ்துவின் சரீரம். வேதம் சொல்லுது, சொல்லுங்க, நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் கிறிஸ்துவின் சரீரம், நான் தேவனுடைய ஆலயம். அப்போ சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் புருஷனும் மனைவியும் பிள்ளைகளும் கிறிஸ்துவின் சரீரமாக இருந்தால் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்?
சரி, சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கிறிஸ்துவின் சரீரமா தேவனுடைய ஆலயமா இருந்தா, முதல்ல அந்த பாஸ்ட் கிறிஸ்துவின் சரீரமா தேவனுடைய ஆலயமாக இருந்து, அதே போல் சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் கிறிஸ்துவின் சரீரம் கிறிஸ்துவின் தேவனுடைய ஆலயமாய் இருந்தால் அந்த சபைதாங்க உலகத்துக்கு வெளிச்சம், அந்த சபைதாங்க மலை மேல் உள்ள பட்டணம். டல்லப் யூனியன் ஹாலில் வர்கின் தூதன் ஐயா தேவதாசன், எத்தனை பேர் அங்கே இருந்தீங்களா? ஓகே. அப்போ புது வருடத்தில் நுழைகிறார். அவர் செய்தி ஆரம்பிக்கிறார். அந்த வருஷ கடைசியில் ஜெபிச்சாராம், ஐயா இந்தியாவுக்கு எழுப்புதல் கொண்டு வர சபை எனக்கு காமிங்க அப்படின்னு ஜெபிச்சாராம். இந்த புது வருஷத்தில் முதல் தேதியில் எந்த சபையில் பேசுகிறையோ அந்த சபையை தான் எழுப்புதல்னு அந்த புது வருஷ செய்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அவர் பேசினார். அதாங்க நம்ம சபை. ஆனால் நல்ல கவனிங்க, இவ்வளோ வருஷம் என்ன நடந்துச்சு? நம்மை மலை மேல் உள்ள பட்டணமாய் ஆண்டவர் உயர்த்தி காமிக்கிறதுக்கு முன்னால் இவ்வளோ வருஷம் போதனை, டீச்சிங்கு, கிரைஸ்ட்டு, ஃபெய்த்து, அவரை போல வாழுதல், பிரச்சனையை சந்திப்பது, பிரச்சனைகளை நிற்பது, பிரச்சனை எதிர்க்கக்கூடிய திராணி, இவைகள் எல்லாவற்றையும் ஆவியானவர் இந்த கிரேஸுக்கு எப்போ வந்தேனோ அப்போயே என் ஆவியில் அந்த ரிலிஜன் போய் என்ன வந்துச்சு? ரெவலேஷன் வந்துச்சு. மதம் போய் ஜீவ மார்க்கம் வந்துச்சு. மனுஷ கற்பனை, மனுஷ போதனை போய் ஃபால்ஸ் ரெவலேஷன் வந்துச்சு. இதைத்தான் இந்த 17 வருஷமாக நான் சபையில் பேசிக்கிட்டே இருக்கிறேன். இன்னொன்று சொல்கிறேன், இந்த வருஷம் ஃபஸ்ட்டு 7 வாரம் அரெஸ்ட் பண்ணப்பட்டேன். ஜெயிலில் அவர் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டாரு. உங்களுக்கு நடந்த ஆப்ரேஷன் தெரியும். ஆனால் 3 வாரம் தான் நான் பேசலை, 4 வாரம் பேசிட்டேன். ஆனால் வீட்டிலே இருந்த வெளியே போகல. மறுபடியும் 2 மாத கேப்பில் இப்போ மறுபடியும் என்னை வீட்டில் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டார். நான் வெளியே எங்கேயும் போக முடியாது, வெளியே ஃப்ரீயாக வாக் பண்ண முடியாது. முந்தி காலையில் எந்திரிச்சோன்னு உங்களுக்கு தெரியும், ரெகுலர் வாக்கிங். சண்டே கூட காலையில் எந்திரிச்சு வாக்கிங் போயிட்டு வந்து ஃப்ரெஷ் பண்ணி செய்து, இப்போ என் சரீரம் வாக்கிங் வெளியே போக முடியல. டாக்டரு, அதாவது இந்த ஐ இன்ஃபெக்ஷன் தானே உங்களுக்கு சொன்னேன், அது ரொம்ப கொடுமையான இன்ஃபெக்ஷன், ரொம்ப கொடுமை. அந்த டாக்டர் அம்மா சொன்னாங்க, இங்கே தான் இருக்கிறாங்க, அவங்க சொன்னாங்க, கரெக்டாக வந்துட்டீங்க. ஐ தேங்க் காட். இந்த கண்ணு இப்படி வீங்கி போச்சு. ஐ தேங்க் காட், உங்கள் பார்வை இழக்கலை, நன்றி. நாங்கள் அவ்வளவு ரொம்ப டேஞ்சர் இன்ஃபெக்ஷன். இன்றைக்கி எதுவும் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, இதெல்லாம் இந்த ஆக்ஷன் பண்ணி ஷோ பண்ணி அப்படி அழுக வச்சு, அது என்கிட்ட இல்லை தெரியுமா. சில பேர் அதிலே பிரசங்கத்தை ஓட்டுறான், அதிலே மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறான் அழுக வச்சு. தலையிலெல்லாம் புண்ணு, அரிப்பு, நரம்பு பாதிப்பு, அப்புறம் சரீரத்தில் அந்த ஆஸ்யூஷுவல் ஸ்ட்ரென்த்து இல்லை. ஏமேன்,
அப்புறம் நரம்பு டாக்டர்கிட்ட போனேன். அவங்களும் என்ன சொன்னாங்க, உங்கள் கண்ணு பாதிக்கப்படலை, அது வரைக்கும் நல்லது அப்படின்னாங்க. ஆமோஸுக்கு இந்த ஃபோட்டோவை அனுப்பிச்சா பிளஸ்ஸி. அவன் சொன்னான், இதை வந்தாவே கண்ணு போயிடும் அப்படின்னா. ஆமென், ஹல்லேலூயா. நரம்பு இந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் 5 மாதம் வெளியே போக முடியாதுன்னாங்க. நான் இதை மறுக்கிறேன், உள்ளத்திலே சொல்லிக்கிட்டேன். நரம்பு டாக்டர்கிட்ட போனால் நீங்கள் 1 வருஷத்துக்கு வெளியே போக முடியாதுன்னாங்க. நான் இதை மறுக்கிறேன். இது இங்கே வலி, இங்கே வலி, பகல்லையும் ஸ்லீப்பிங் டேப்லெட், நைட்டு கொஞ்சம் ஹெவி ஸ்லீப்பிங் டேப்லெட். இந்த வலி இல்லாமல் இருக்கு. ஆமென். ஆனால் ஒன்று, சரீரம்தான் ஸ்லீப்பிங்கில் இருக்க தவிர என் ஆவி தேவனுடைய. இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், ஐயா நான் வெளியே போகிற நாள் அசுஷலாக என்னுடைய நரம்பும் சரி, என்னுடைய கண்ணும் சரி. கண்ணு டபுள் விஷன், ஒரு ஆள் 2 ஆளாக தெரியும். ஆனால் கர்த்தர் கிருபையால் நேற்று போனோம், 90% ஹீலிங் ஆயிடுச்சு. இந்த கண்ணு வெளியே பார்த்தா கிளாராக தெரியும். ஆகவே கொஞ்சம் நான் ஃப்ரீயாக நடக்க முடியாது. ஆமென். நான் சொன்னேன், ஐயா என்னை உள்ளே அடைச்சி வச்சிருக்கிறீரே, நான் வெளியே போகிற நாட்கள் நீங்கள் குறித்த நாள். நான் வெளியே போகிற நாள் நீங்கள் குறித்த நாள். நான் 1 வருஷம் சொன்னதையும் மறுத்துட்டேன், 5 மாதம் சொன்னதையும் மறுத்துட்டேன். ஆனால் நான் வெளியே போகிறது நீங்கள் குறித்த நாள். சாத்தான் போராடுறாயா? சத்துருவின் இஷ்டத்துக்கு உங்களை என்னை அவன் ஒப்பு கொடுக்க. எனக்கு என்னமோ சொல்ல அப்படி சொல், அதெல்லாம் பெருசாக சொல்லணும். நீங்கள் எனக்கு செபிக்கிறதுக்காக சொல்லலை, நீங்கள் எனக்கா செபிக்கணும்னு சொல்லலை. உள்ள ஒரு இன்ட்ரெஸ்டர் எனக்குள்ளே இருக்கிறாரு, ஹோலி ஸ்பிரிட். அவர் 24/7 எனக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். எதுக்கு தேவதாசா சொன்னது, மேலே மலை மேல் உள்ள பட்டணம்னு சொன்னேன் இல்லையா? யார் மலை மேல் உள்ள பட்டணம்னு இன்னைக்கு செய்தியின்படி அவருடைய சாயல், அவருடைய ரூபம், கிறிஸ்துவை ஞானஸ்நானத்தினாலே தரித்து கொண்டவர்கள் மலை மேல் உள்ள பட்டணம்னு சொன்னேன். ஏன் இறங்கி வந்தேன்? ஏன் தேவதாஸ் ஐயா சொன்னதை சொன்னேன்? இந்தியாவின் எழுப்புதலுக்குத்தான் என்னை ஆயத்தப்படுத்தி இத்தனை வருஷம் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருந்தார். என் ஆவியை ஆயத்தப்படுத்தினார், என் மனதை மறுபடுத்திக்கிட்டே இருந்தார். அதனால் உங்களுக்கு நான் கொடுக்குற செய்தி ஆல்மோஸ்ட் ஆவியை குறித்து பேசினேன், ஆத்மாவை குறித்து பேசினேன். ஆகிய உங்களுக்கு கொடுக்குற செய்தி ஆல்மோஸ்ட் இன்னர் மேன் பேசினேன். ஆகிய உங்களுக்கு கொடுக்குற செய்தி ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஃப்ரம் இன்சைட் டு அவுட் பேசுகிறேன். ஆகவே உங்களுக்கு கொடுக்குற செய்தி ஆல்மோஸ்ட் மேனிஃபெஸ்டேஷனும் பர்த்து, பெரிய பிறப்பின் கொண்டாட்டம் என்றுதான் தொடர்ந்து ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். இப்போ நான் எதுக்கு கீழே இறங்கி வந்தேன்? இனிமே நாம் நம்முடைய சபை மலைமே எல்லாம் எந்திரிச்சு நில்லுங்க. நம்முடைய சபை எல்லாம் கரங்களை தட்ட போறீங்க. மலை மேல் உள்ள பட்டணம்,
நம்முடைய சபை மலைமேல் உள்ள பட்டணம். நம்முடைய சபை மலைமேல் உள்ள பட்டணம். காஷே கோரி காஷே. ஓஹோ உட்காருங்க. கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. சரி, ரோமர் ஞானஸ்நானத்தினால் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. ரோமர் 6, 3, 4, 5 வாசிங்க. பாவத்துக்கு ரோமர் 6, 2 வாசிங்க. பாவத்துக்கு மரித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம்? வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கு ஞானஸ்நானத்தினால் கிறிஸ்துவுடன் கூட நம்ம துவக்கம் எதுன்னு சொன்ன ஞானஸ்நானம். அப்போ ஞானஸ்நானத்தில் கிறிஸ்துவை தரித்து கொண்டோம். அடுத்தது ஞானஸ்நானத்தினால் கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அடுத்த வசனம் ரொம்ப முக்கிய, சத்தம் போட்டு வாசிங்க. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலிலும் இணைக்கப்பட்டவர்களானால் துள்ளுது, யாவி துள்ளுது அந்த வார்த்தை. ஞானஸ்நானத்துக்குள்ள அவர் மரணத்தின் சாயலில் நாம் ஆயத்திறந்து பின்னால வாங்க இணைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டு யார் மரணத்தின்? இயேசுவின் மரணத்தின். இப்போ ஞானஸ்நானத்தினால இயேசுவின் மரணத்தின் சாயலில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஞானஸ்நானத்தினால கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் சொல்லுங்க இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஹலோ, வலது பக்கம் இடது பார்த்து ஞானஸ்நானம் எடுத்து 20 வருஷம் ஆச்சா? 30 வருஷம் ஆச்சா? இதை யாராவது கேட்டிருக்கிறீங்களா? ஐயா, நான் ஞானஸ்நானம் எடுத்த உடனே இயேசுவின் மரணத்தின் சாயலில் வந்துட்டேன். இயேசுவின் உயிர்த்தெழுதல் சாயலில் நான் இணைக்கப்பட்டுட்டேன். இன்னைக்கு செய்தி என்ன? ஆதாமுக்கு தேவன் தம்முடைய எண்ணத்தை வெளிப்படுத்தினார். அது என்ன எண்ணம்? ஆதாமுக்குள் இருந்து பிதாவுடைய சாயலின்படி குமாரனுடைய ரூபத்தின்படி மக்கள் உண்டாக வேண்டும். அதான் ஆண்டவருடைய எண்ணம். அதனால்தான் எதை பேசினார்? நீங்கள் பழுகி பெருகி. யார் பழுகி பெருகி? பிதாவுடைய சாயலுடைய கிறிஸ்துவின் ரூபத்தை உடையவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொண்டு கீழ்ப்படுத்துங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். இதாங்க வெரி ஃபர்ஸ்ட் மைண்ட் ஆஃப் டாடி காட் த்ரூ ஃபர்ஸ்ட் ஆடம். அப்போ மரணம் உயிர்த்தெழுதல் ரெண்டோட இணைப்பு சாயலை கொண்டு வரும். மரணத்தையும் நல்லா புரியணும், உயிர்த்தெழுதலையும் நல்லா புரியணும். ஐயா, மரணம் அடக்கம்னா ஃபுல்லாக உள்ளதானே. நான் ஞானஸ்நானத்தை சொல்லலை, கல்லறையில் அடக்கம் ஃபுல்லாக உள்ளதானே. உள்ள பரியல்னா என்ன அர்த்தம்? உள்ளே போட்டு மண்ணை மூடியாச்சு. இப்போ கிறிஸ்துவுக்குள்ளே போயிட்டோம். மரணத்தின் சாயலிலும் உயிர்த்தெழுதல் சாயலிலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டேன், வெளியே வருவானா? எதில் தான்ப்பா? நான் என்ன சொல்கிறேன்? கிறிஸ்துவுடன் கூட அடக்கம் பண்ணப்பட்டவன் அந்த மரணத்தின் சாயலை விட்டு உயிர்த்தெழுதலின் சாயலை விட்டு வெளியே வரக்கூடாது. அந்த மரணத்தின் சாயலிலே அந்த உயிர்த்தெழுதலின் சாயலிலே நான் இருக்க 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 பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. இதே பெந்தேகோஸ்தே சபையாக இருந்தால்
இயேசுவின் நாமத்தில் பிசாசை கட்டுகிறோம். இதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. இயேசுவை பேசணும். ஒரு வீடு பிரதிஷ்டைக்கு பாஸ்டர் ஜெபம் பண்ணா இயேசுவின் நாமத்தில் வீட்டுக்கு விரோதமான எல்லா பிசாசின் கிரிகளை கட்டுகிறோம் தான் ஜெபம் பண்ணுவான். லேண்டு, பெரிய லேண்டு பிரதிஷ்டைக்கு நான் போயிருந்தேன். அங்கே 2 பெந்தகோஸ்தே பாஸ்டர் இருந்தாங்க. அந்த 2 பெந்தகோஸ்தே பாஸ்டர் அவங்களுக்கு அந்த ஜெபம் தான் வரும், வேறு ஜெபம் வராது. எங்கே போனாலும் இயேசுவின் நாமத்தில் பிசாசை கட்டுகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிசாசை துரத்துகிறோம். நீங்கள் வேணால் அவரோட சோதிச்சு பாருங்கள். ஆராதனை ஆரம்பிக்கிறப்பயே இந்த ஆராதனைக்கு விரோதமாக கிரியை செய்கிற எல்லா பிசாசின் ஆவிகளையும் பிசாசின் அந்தகார செயல்பாடுகளையும் கட்டுகிறோம். அப்படி தான் ஆராதனை ஆரம்பிப்பான். அவனுக்கு இதை தவிர பிசாசை கட்டுறதை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. ஆனால் சபை மக்களை கட்டி வச்சுக்கிறானே பாவம். 6:6 நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று நான் எடுத்தாச்சு. நான் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாத படிக்கு. உங்கள் பழைய மனுஷனை பவுல் எழுதுறாரு, என்னுடைய பழைய மனுஷன் இல்லை பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று பழைய மனுஷன் சொல்கிறாரு. இல்லை, நான் இனிமேல் பாவத்துக்கு ஊழியம் செய்ய மாட்டேன். என்னுடைய பழைய மனுஷன் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடி நான் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அறிந்திருக்கிறோம். இதாயா சிலுவை, இதாயா மரணம், இதாயா உயிர்த்தெழுதல். அடுத்த வசனம், மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறானே. நம்ம நாசம் எடுத்தாச்சுன்னா நம்ம அவரோடு கூட நம்ம பாவ சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டாச்சு. பவுல் சொல்லுகிறார், நான் மரித்தவன், ஆகவே பாவத்துக்கு நீங்கி நான் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறேன்? விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன். ஐயா, இயேசு நம்மை பாவத்துக்கு நீங்கி விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஆகவே நான் பாவத்துக்கு ஊழிய செய்யாதபடி என்னுடைய பழைய மனுஷன் இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒன்று, நான் இயேசுவுடைய மரணத்தின் சாயலிலும் உயிர்த்தெழுதலிலும் சாயலிலும் நான் என்ன பட்டிருக்கிறேன்? இணைக்கப்பட்டிருக்கிறேன். பிரதர் சிஸ்டர், உங்களை மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க, உயிர்த்தெழுதல் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். 1 கொரிந்தியர் 15:45 வாசிக்க போகிறோம். 45 போடுமா? வாசிங்க. அந்தப்படி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மா என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியான். முந்தின மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். முந்தின மனுஷன் அதாவது ஆதாம். பிந்தின ஆதாம் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவி ஆனார். ஆனால் ஆங்கில வேதத்தில் பிந்தின மனுஷனாகிய இயேசு கிறிஸ்து லைஃப் கிவிங் ஸ்பிரிட், ஜீவன் தரும் ஆவி. அப்போ இயேசுக்குள்ளிருந்து நீங்களும் நானும் அந்த ஜீவன் தருகிற ஆவி வேலை செய்ய அந்த ஜீவன் தருகிற ஆவி எனக்கு அவரை போல வாழ்வதற்கும், வார்த்தையில் வாழ்வதற்கும், விசுவாசத்தில் வாழ்வதற்கும், கிருபையிலே வாழ்வதற்கும், அவருடைய சாயலுக்கொத்த வாழ்வை வாழ்வதற்கும் ஜீவன் தருகிற கிறிஸ்துவின் ஆவி எனக்கு பலன் தருகிறது. எத்தனை புரிச்சுட்டீங்க? வலது பக்கம் இடம் பார்த்து, ஜீவன் தரும் ஆவி இயேசு கிறிஸ்துவின் ஆவி.
அந்த ஜீவன் தரும் ஆவி உங்களுக்குள்ள வார்த்தையின் வழியாய் பலன் செய்ய 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 விசுவாசம் வரும், தைரியம் வரும், அவரை போல வாழ்வோம், அவருடைய கிருபை நம்மை நடத்தும். அந்த ஜீவன் தரும் ஆவியிலே நான் ஆவியிலே பலன் அடைகிறேன், மனதில் மறுரூபம் அடைகிறேன். அதான் ஜீவன் தரும் ஆவி. ஒன்று. அடுத்தபடி 19 வாசிங்க. 46. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் வாசிங்க. முந்தினதல்ல ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஜென்ம சரீரம் யாருடைய சரீரம்? விழுந்து போயிட்டான். ஆதாமுடைய சரீரம் இப்போ என்ன சரீரம் ஆயிடுச்சு? ஜென்ம சரீரம். ஐயா, நம்ம ஜென்ம சுவாபத்தில் இருந்தால் ஆண்டவருடைய எண்ணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கல. ஜென்ம சுவாபம் உலக மனுஷனை போல வாழ்கிறது. ஆகவே ஜென்ம சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரமோ யாருடைய சரீரம்? கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவுடைய சரீரம் யார்? என்ன சரீரம்? ஆவிக்குரிய சரீரம். அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். அதாவது கிறிஸ்துவின் சரீரத்திலே சேர்த்தார். கிறிஸ்துவின் சரீரம் ஆவிக்குரிய சரீரம். கிறிஸ்துவின் சரீரத்தில் நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆகவே என் சரீரமும் ஆவிக்குரிய சரீரம். அடுத்தபடி சூப்பராக இருக்கும். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த. ஐயா, வானத்திலிருந்து தம்முடைய குமாரனையே எதுக்கு தெரியுமா கொண்டு வந்தார்? நல்ல கவனிங்க. அவர் சரீரத்தை அந்த பூமி கொண்டு வரணும். அந்த சரீரத்தில் இருக்கிற மக்கள், என்னுடைய ஃபஸ்ட்டு எண்ணம் நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. நமது சாயலின்படி நமது ரூபத்தின்படி உள்ளவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புவார்களாக. இதுக்கு தான் உண்டு பண்ணினார். ஆனால் இங்கே பார்க்குறோம், முந்தின மனிதன் பூமியிலிருந்து உண்டானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த. எதுக்கு வந்தார்? இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அவர் சாயல், அவர் ரூபத்தை இனிமேல் இயேசுவின் மூலம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நிருபங்கள் பிரீச்சி மூலம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். மத போதனையில் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சொல்கிறதுக்கு மன்னிக்கணும். உங்கள் ட்ரெஸ் கோடு, நகையை கழட்டிட்டேன், அதெல்லாம் அது உங்களை ஒரு வித்தியாசமான ஒரு பிரதிஷ்டைன் சாயலை நீங்கள் உங்களை காமிச்சுக்கிறீங்க. அது ஆண்டவருடைய எண்ணம் இல்லை. எப்பா, ஏன் சாயலும் குமாரனுடைய சாயலும் உனக்குள்ளே வெளிப்படணும்ப்பா. நீ ஞானஸ்நானத்தினால கிறிஸ்துவை தரித்து கொண்டாய், அந்த வாழ்வு வாழணும்பா. அதைத்தான் இன்று கர்த்தர் பேசிக்கொண்டு இருக்கிறார். 49 வாசி. மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும். நம்ம சாயலை யாருடைய சாயலை? ஒன்று அப்பா இல்லை அம்மா, அந்த ஜீனில் ஏதோ ஒரு சாயல். மண்ணானவருடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் நாம் அணிந்து கொள்வோம். அவர் சாயல். இதான் இன்னைக்கு செய்தி. 2 செய்தியின் தலைப்பு போடுமா? ஆதாமின் ஆசீர்வாதம், ஆபிரகாமின் ஆசீர்வாதம். ஆதாமின் மேல் பேசின ஆசீர்வாதத்தை பார்த்தோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இந்த பூமியில் வாழ்வதற்கு அடுத்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மேல் தேவன் பேசினார்.
ரெண்டும் அவர் ஆவியிலிருந்து ஆதாம் மேல் பேசினார், ஆபிரகாம் மேல் பேசினார். ஆகவே இந்த பூமியிலே வாழ்வதற்கு அவர் பேசின ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த பூமியிலே வாழ்வதற்கு ஆதாம் மேல் தேவன் பேசின ஆசீர்வாதம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உங்கள் மனசுக்குள்ள நான் அவருடைய சாயல், நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டேன், என்னுடைய பாவ மனுஷன் சிலுவையில் அறையப்பட்டாச்சு, நான் பழைய மனுஷனைப் போல பாவம் செய்யாதபடி புதிய மனுஷனாக நான் கிறிஸ்துவோடு இணைந்த இரத்தத்தோடு, அவர் நாமத்தோடு, அவர் சிலுவையோடு, இந்த புதிய ஏற்பாட்டின் போதனையோடு இணைந்த வாழ்வு வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாரா. எங்கள் சபையில் 5000 பேர் இருக்கிறாங்க, சபையில் 2000 பேர் இருக்கிறாங்க. அதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன், அது ஆசீர்வாதம். ஆனால் சபையில் 2000 பேர் இருந்தாலும் 5000 பேர் இருந்தாலும் அவளுக்கு எந்த வெளிப்பாடு இல்லை. இப்போ நம்ம பேசணும் இல்லையா, அவருடைய சாயல், அவருடைய ரூபம், அந்த வெளிப்பாடு இல்லாமல் மதத்தை பேசுகிறார்கள், செய்வதற்கு அடுத்ததை பேசுகிறார்கள், விசுவாசத்தை அடித்து பேசுகிறார்கள், பொருளாதார ஆசீர்வாதத்தை அடித்து பேசுகிறார்கள். அவங்கள்ட்ட 2000 பேர் 3000 பேர் இருந்து என்னையோ பிரயோஜனம். ஆனால் மறுபடியும் சொல்லி முடிக்கிறேன், நம்ம மலை மேல் உள்ள பட்டணமாக தேவன் நம்மை உயர்த்தி காண்பிக்கிற அந்த தீர்க்க தரிசன நேரத்துக்குள்ளே நம்மை கர்த்தர் கொண்டு வந்து, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அடுத்த வாரம் செய்தி, ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அவன் மேல் பேசினார். இந்த பூமியிலே வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை அவன் மேல் பேசினார். அப்போ என்ன அர்த்தம்? இந்த பூமியிலே வாழ்கிற தம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதத்தோடு இருக்கணும். நஷ்டத்தோட, கஷ்டத்தோட, வியாதியோட, வறுமையோட, தரித்திரத்தோட இருக்கக்கூடாது. அவளுக்கு என்ன ஆசீர்வாதம் எல்லாம் இந்த பைபிளில் எழுதியிருக்கிறேனோ அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த பூமியிலே வாழ்வதற்கான ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் மேலே பேசினார். ஆகவே தான் உங்களுக்கும் எனக்கும் பவுல் யாருடைய ஆசீர்வாதத்தை ரெஃபர் பண்ணுகிறார்? கலாத்தியர் 3, சும்மா உங்களுக்கு காமிச்சு முடிச்சிட்டேன். கலாத்தியர் 3 எடுங்க. கலாத்தியர் 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி. அப்போ நம்ம எந்த சாபம் இல்லை? நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சாபம் நமக்கு இல்லை. வலது பக்கம் இடதுபுறம் பார்த்து நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்ட சாபம் நமக்கு இல்லைன்னு சொல்லுங்க. ஏன் இல்லைங்க? கிறிஸ்து எனக்காக சாபமானார். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் சாபம் நம்ம சபையில் ஒருத்தருக்கும் இல்லை, இல்லவே இல்லை. அடுத்த வசனம், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து யார் மூலம்? அப்போ எந்த ஆசீர்வாதம் இனிமேல் யார் மூலம் தான் வருது? கிறிஸ்துவின் பலிக்குள்ள, பாடு, அடக்கம், உயிர்த்தெழுதலுக்குள்ளதான் எந்த ஆசீர்வாதமும் சபை மக்களுக்கு வருகிறது. முக்கியமாக ஆபிரகாமுக்கு உண்டான
ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படி. அப்போ புதிய ஏற்பாட்டு சபையில் இருக்கிற எல்லா மக்களும் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை உடையவர்களாய் இருக்க இயேசு சாபம் ஆனார். ஆகவே நியாயப்பிரமாணத்தின் சாபம் நமக்கு இல்லை. ஆனால் நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் உடையவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இந்த நினைப்பை கொண்டு ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப வார்த்தை தான் சும்மா சிம்பிளாக பேசிகிட்டே இருக்கிறேன். நாளைக்கு செய்திக்கு நான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், என் பிள்ளைகள் சபையார் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறாங்க. நாளைக்கு 2 செய்தி. நான் தேவனுடைய ஆலயம், நான் கிறிஸ்துவின் நீங்கள் சொல்லி பாருங்களேன். நான் தேவனுடைய ஆலயம், நான் கிறிஸ்துவின் சரீரம், என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைகள் தேவனுடைய ஆலயம், கிறிஸ்துவின் சரீரம் அப்படின்னு ஞாபகம் வர்றப்பெல்லாம் சொல்லி பாருங்களேன். அந்த வார்த்தை ஒர்க் பண்ணும். அந்த வார்த்தை, நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்களை தேவனுடைய ஆலயமாக கிறிஸ்துவின் சரீரமாக மாற்றும். ஒவ்வொரு நாளும் இன்று நான் தேவனுடைய சாயலை உடையவன், தேவனுடைய தன்மை உடையவன், இன்று நான் கிறிஸ்துவாக இருக்கணும், இன்று எனக்குள்ள கிறிஸ்து உருவாகணும், இன்று நான் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் அப்படின்னு இதை மட்டும் சொல்லி பாருங்கள். மீதி எல்லாம் உங்களுக்கு தானாகவே நடக்கும். ஆசீர்வாதம் தான். நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்க பட்டாச்சு. இனிமேல் நமக்கு ஆசீர்வாதம் வருவதல்ல, உள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் உள்ளே இருந்து வெளிப்படுவது, உள்ளே இருந்து பிறப்பது, உள்ளே இருந்து உங்களுக்கும் எனக்கும் சாட்சியாய் உண்டாவது. இதைத்தான் இன்றும் கர்த்தர் உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். முக்கியமாக ஆதாமின் மேல் பேசின ஆசீர்வாதம் மறந்துடாதீங்க. ஆபிரகாமின் மேலே ஆசீர்வாதமும் இந்த பூமியிலே நான் வாழ்வதற்காக அந்த ஆசீர்வாதம் என்னுடையது என்பதை உரிமை பாராட்டுங்க, கிளைம் பண்ணுங்க, அதை சொல்லுங்க, அதை அறிக்கை செய்யுங்க. அந்த ஆசீர்வாதத்தை உடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆமென். ஓகே, எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் எழுந்து நின்று கரங்களை தட்டுவோம். எல்லாரும் வாங்க வாங்க. ஆமென், 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 ஆமென். நாம் யாருடைய சாயல்னு கேட்பேன். தேவனுடைய சாயல்னு சொல்லணும். நாம் யாருடைய சாயல்? இல்லை இல்லை, நான் யாருடைய தன்மைன்னு கேட்பேன். பிதாவுடைய தன்மைன்னு சொல்லணும். நாம் யாருடைய தன்மை? சரி. யாருடைய ரூபம்னு கேட்பேன். இயேசுவின் ரூபம்னு சொல்லணும். நாம் யாருடைய ரூபம்? இயேசுவின். இந்த 2 ஆவியானவர் தான் உங்களுக்கு கொண்டு வர முடியும். இன்றைக்கி புளி போட்ட அந்த இதில் கூட ஹோலி ஸ்பிரிட் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். பார்த்தேன், சின்ன பதிவு. ஹோலி ஸ்பிரிட் கீழே போட்டிருக்கிறார். இந்த 2மே ஹோலி ஸ்பிரிட் தான் உங்களுக்கு கொண்டு வர முடியும். பிதாவின் சாயலையும் கிறிஸ்துவின் ரூபத்தையும் வேத வசனத்தின் அந்த வாழ்வையும் ஹோலி ஸ்பிரிட் தான் கொண்டு வர முடியும். டெய்லி கொஞ்ச நேரம் நீங்கள் அந்நிய பாஷை பேசணும். டெய்லி கொஞ்ச நேரம் வார்த்தையை நீங்கள் சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்குள்ளே எப்போதும் அந்த தேவ பிரசன்னத்தை அந்த உணர்ந்து அதுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஆவியானவர் என்னை ஸ்ட்ரென்த் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆகவே இதுக்கு நான் கொடுக்குற செய்தியெல்லாம் மறுபடியும் சொல்கிறேன். 100% பரத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிற வானத்தின் மன்னா. இயேசு சொன்னார், நீங்கள் மோசே உங்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுத்தார், அதை புசித்தவங்களாம் செத்துட்டாங்க. ஜீவ அப்பம் நானே, அதை இயேசுவாகிய நான் ஜீவ அப்பம். இயேசுவாகிய என்னை யார் பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்க மறிக்கவே மாட்டாங்க,
அவங்க என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க. இங்கே இயேசுவின் அப்பம், இயேசுவின் வார்த்தை, இயேசுவின் வெளிச்சம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை புசிக்க 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 பைபிள் கொஞ்சம் வாசிக்கிறோம். நீங்கள் ஸ்ட்ரென்த்தாக இருப்பீங்க, அன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, விசுவாசத்தோடு இருப்பீங்க. உங்கள் ஆவியில் ஒரு சத்தம் உண்டாகிக்கிட்டே இருக்கும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தில் அப்படியான ஒரு வாழ்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. ஆவியா இருக்கிற கர்த்தரால் தேவ சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். ஆவியானவருடைய மறுரூப வேலை ஒவ்வொரு நாளும். சில சமயம் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க, விசுவாசம் டல்லாயிடலாம். சில சமயம் சில தப்பே வந்துடலாம், கோபமே வந்துடலாம். அன்னைக்கு ஆவியானவங்களை மறுரூபப்படுத்துவார். அன்று ஆவியானவர் உங்களுக்கு கோபப்பட்டேனே என்ற அந்த கோபத்தில் நீங்கள் கில்ட்டாக இராதபடி, அந்த கோபத்துக்காய் கணவன்கிட்டையோ மனைவியிட்டையோ யார்கிட்டையோ யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட மனஸ்தாபப்படுவதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் சொன்னால் புரிஞ்சிருச்சா? நான் சொன்னால் புரிஞ்சாங்க. கோபப்பட்டுட்டனே என்ற கில்ட்டு வரக்கூடாது, அது பிசாசு. ஆனால் கோபப்பட்டாலும் ஆவியானவர் என்ன செய்வார்? ஐயோ கோபப்பட்டனே, ஒரு மாதிரி நான் டிஸ்டர்ப் ஆகி போச்சு, ஆவி டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுவார்? கோபப்பட்டவங்கள்ட்ட நீங்கள் சரிப்படுத்தி கொள்ள ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் உங்களை கரெக்ட் பண்ணுகிறவர் ஹோலி ஸ்பிரிட், உங்களை மறுரூபப்படுத்துகிறவர் ஹோலி ஸ்பிரிட். இங்கே வந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் குடும்பத்தில் கணவன் கிறிஸ்துவின் சரீரம், மனைவி கிறிஸ்துவின் சரீரம், பிள்ளைகள் கிறிஸ்துவின் சரீரம், தேவசாயல், தேவனுடைய ரூபம். இந்த வார்த்தை உங்களுக்குள் பலன் செய்யும்படி ஆவியானவர் உங்களை மறுரூபப்படுத்துவாராக.